அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள, உங்களிடம் நல்ல விதமாக அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ள இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்களிடத்துல நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களிடம் பாசத்தோடு அன்போடு நடந்துப்பாங்க. இதை நீங்கள் ஹலாலான உறவுகளுக்கு நீங்கள் தாராளமாக ஓதலாம். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஹராமான உறவுகளுக்கு நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடைக்காது, பலன் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஹலாலான உறவு உங்களுடைய பெற்றோர்களிடத்துல, இல்லாட்டி உங்களுடைய பிள்ளைகளிடத்துல, இல்லை உங்களுடைய கணவர், இல்லை கணவர் மனைவிக்காகவோ, இல்லை உங்களிடம் நண்பர்கள், ஹலாலான நண்பர்களிடத்துல நல்ல விதமாக என்னோட பாசமாக ஒத்துமையாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல விதமாக இருக்கணும். இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நண்பர்கள் ஒரு மரியாதை ரீதியாக பாசத்தில் என்கிட்ட இருக்கணும், ஒரு மரியாதையின் காரணமாக என்கிட்ட நல்ல விதமாக உங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, குடும்ப ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக ஹலாலான முறையில் நீங்கள் எப்படிப்பட்ட உறவுகளுக்காக நீங்கள் ஓதுனாலும் அவங்க நல்ல விதமாக உங்களுடைய அன்பை புரிந்துட்டு உங்ககிட்ட நல்ல விதமாக பாசத்தோடு நடத்துப்பாங்க இன்ஷா அல்லாஹ். தவறான ஒரு உறவுக்காக நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய அமல் கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்காது. இதில் மொத்தம் 3 இதை நீங்கள் ஓதணும். எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம், அடிக்கடி நீங்கள் ஓதிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுறதா இருந்தாலும் தாராளமாக ஓதலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு முறை என்னால் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நான் ஒரு முறை ஓதிடுறேன் இந்த அமலை அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய விருப்பம்தான். இது என்ன அமல் அப்படின்னா குர்ஆனுடைய வசனம் தான். சூரா அல் மாஇதால 5வது அத்தியாயத்தில் இந்த ஒரு வசனம் இருக்குது. அதில் ஒரே ஒரு வரிகள் மட்டும்தான். இந்த ஒரு வரியை நீங்கள் 21 முறை ஓதணும். 21 முறை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஓதி பாருங்கள். நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, யுஹிப்புக்கும் வயுஹிப்பூனஹு அதில்லதி அலல் முஃமினீன். யுஹிப்புஹும் வயுஹிப்பூனஹு அதில்லத்தில் அலல் முஃமினீன். அவன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அவனை நேசிப்பார்கள், நம்பிக்கையாளர்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் 21 முறை நீங்கள் ஓதணும். மனசில் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை அல்லாஹு தாலா அவங்க மனதில் ஏற்படுத்தி தருவான். அடுத்தது இன்னொன்று ஒரு அமல் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் மொத்தம் இந்த 3ஐயுமே நீங்கள் ஓதணும். முதல்ல ஓத வேண்டியது இந்த ஒரு ஆயத். இது சூரா அல் மாஇதால 54வது ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வரி மட்டும்தான். யுஹிப்புஹும் வயுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அப்படின்னு நீங்கள் 21 முறை ஓதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து யா வதூது யா அல்லாஹ், யா வதூது யா அல்லாஹ் அப்படின்னு 7 முறை ஓதுங்க. யா வதூது அப்படிங்கும்போது உள்ளன்பு மிக்கவனே, உள்ளன்பு மிக்கவனே. இது அல்லாஹுடைய திருநாமங்கள்ல ஒன்று. அல்லாஹுடைய திருநாமங்களை நம்ம ஓதி துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட தேவைகள் எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதுறோமோ அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் யா வதூது, வதூது அப்படிங்கும்போது உள்ளன்பு மிக்கவன். அவனால் மட்டும்தான் பாசத்தை, அன்பை அதிகமாக பொழிய முடியும். அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அதை திருப்பி கொடுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம். இது ஓதுனதுக்கு அப்புறம் சூரா 8வது சூறால இருக்கக்கூடிய ஒரு வரி, அது என்ன சூறா அப்படின்னா சூரா அல் அன்ஃபால். அன்ஃபால் அப்படிங்கிற சூறால 63வது ஆயத். மொத்தம் 62 63 ஆயத்துக்களே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம ஓத போகிறது 63 மட்டும்தான் நம்ம ஓதுவோம். வ அல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்லி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும் இன்னஹு அசீசுன் ஹகீம். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில்
பிணைப்பை உண்டுபடுத்தினான். பூமியில் உள்ளவை அனைத்தும் நீர் செலவு செய்தாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பை உண்டு பண்ண முடியாது. எனினும் அல்லாஹ் அவர்களுக்கிடையில் பிணைப்பை உண்டு பண்ணினான். திண்ணமாக அவன் மேலோங்கியவன், நுண்ணறிவாளன். இதுல அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லாஹுவால மட்டும்தான் இந்த பாச பிணைப்பை உண்டுபடுத்த முடியும். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, என்னதான் செலவு பண்ணாலும் சரி, என்னதான் நல்ல விதமாக நடந்துக்கணும் முயற்சி பண்ணாலும் சரி, இந்த பாசத்தை, அந்த அன்பை அல்லாஹுவால மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் நம்மளுடைய கல்வில. இப்படி இருக்கும்போது அல்லாஹுவை நம்ம உதவிக்கு அளிக்கிறோம். அல்லாஹு நாடாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிற ஒரு வரியா தான் இருக்கு. சூரா அன்ஃபால்ல 63வது ஆயத்தையும் நீங்க 21 முறை ஓதுங்க. இதை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்க சலவாத் முன்னும் பின்னும் சலவாத் 3 முறை ஓதிட்டு நீங்க ஓத ஆரம்பிங்க. ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிடம் துவா கேளுங்க. யா அல்லாஹ், உன்னைதான் நான் நம்பி இருக்கேன். எனக்கு என்னோட கணவர் என்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்க மாட்டாங்க, ரொம்ப சண்டை சச்சரவோட இருக்கும். இல்லை மற்ற உறவுகள் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க மாட்டுறாங்க. என்னோட பிள்ளைகள் என்கிட்ட சரியாக பேச மாட்டுறாங்க. என்னோட பெற்றவங்க என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க மாட்டுறாங்க. என்கிட்ட வெறுப்போட இருக்காங்க. என்னுடைய குடும்பத்தாருங்க என்கிட்ட வெறுப்போட இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ஓதி துவா கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாக்களை கபுலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல விதமா மாற்றத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுப்பான். அது உங்களாலேயே உணர முடியும். ஓதுன உடனே நீங்க பலன் எதிர்பார்க்காதீங்க. ஓதிக்கிட்டே இருங்க. எத்தனை முறை, எத்தனை நாள் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல, கல்வில அந்த உங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பையோ அதை நீக்கி இவரிடம் பாசத்தோட நடந்துப்பாங்க. ஹலாலான உறவுகளுக்காக தாராளமா இதை ஓதுங்க. ஹராமான தவறான உறவுகளுக்கு நீங்க இதை ஓதினீங்கன்னா கண்டிப்பா கை கொடுக்காது. அதனால நீங்க உங்களுடைய ஹலாலான உறவுகளுக்கு தாராளமாக இதை நீங்க ஓதி முறையிட்டு பாருங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய 2 குரானுடைய வசனங்களும் சிறந்த ஒரு வசனம் தான். அவர்களும் அவனை நேசிப்பார்கள், அவனும் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம அல்லாஹ் நம்புறோங்கும் போது அல்லாஹ் நம்ம கிட்ட இரக்கத்தோட நல்ல விதமா நடந்து கொள்வோம். அவனுடைய கருணை பார்வை நம்ம மேல படுது. அப்போ நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவோம். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அல்லாஹுடைய குரானுடைய வசனம், 2 வசனங்களை நம்ம இதுல ஓதுறோம். அதோடைய அல்லாஹுடைய திருநாமத்தையும் சேர்த்து நம்ம ஓதும் பொழுது நம்மளுடைய ஹாஜத்தை, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக ஓதுறோமோ அந்த விஷயத்த அல்லாஹ் தாலா நடத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உங்களால விரைவிலேயே உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.